சீமான் கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் ஒரு பேசுபொருள் இருந்தது. இப்ப திடீர்னு பார்த்தா 2-3 நாளைக்கு முன்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சியில வந்து ஒரு 3000 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 30,000 பேருக்கு மேல வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. திடீர்னு இப்படி ஒரு மொத்த கட்சியுமே காலி பண்ணிட்டு அந்த பக்கம் போக வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டில் இயங்குகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனையர் அவர்களை நாடி செல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது முன்னால் 2010 நடந்திருந்தால் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கும். ஆனால் ஒரு கைக்கூலியை நம்பி போனவர்களுடைய கதி அதோ கதி. நிர்கதியான சூழலில் இன்றைக்கு ஒரு ஒளி கற்றையாக ஒளி கீற்றாக வேல்முருகன் இருக்கிறார். அவரை நாடி போகிறார்கள். சீமான் ஒரு அனாதை, அவருக்கு கேட்பார் யாரும் இல்லை. அவர் பிழைப்புவாதி என்பதை உணர்ந்துவிட்ட தமிழகம் சீமானுக்கு சரியான பதிலை 2026 வழங்கும். 15 வருஷமா உனக்கு எல்லா வேலையும் பார்த்த தம்பி வெற்றி குமரன் அனாதையா நீ விட்டுட்ட ரோட்ல. எவ்வளவு பொருள் செலவு, எவ்வளவு பயண செலவு, எவ்வளவு உன்னுடைய தனிப்பட்ட விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உன்னுடைய நிழலாக இருந்த இன்னைக்கு அவர்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் இணைஞ்சிட்டாங்க. அப்ப இவங்களுடைய எதிர்காலம் என்னாச்சு?